ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவல் பண்ணும்போது பேபிஸ்க்கு வந்து என்ன மாதிரி வந்து ஃபுட்டு இன்ஸ்டண்ட்டாக பேக்டு ஃபுட்டு வந்து என்னென்னலாம் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் ஒரு சில ஐட்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நாங்கள் வந்துட்டு அன்டைமில் வந்து கிளம்புறதுனால என்னால் வந்து குக் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போக முடியல. மேக்ஸிமம் நான் வந்துட்டு எப்பயுமே வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி லாங் டைம் ட்ராவலில் அப்போ வந்து நம்மளால் குக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப நேரம் ஆச்சுனால அது அந்த ஃபுட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து என்னென்ன மாதிரி வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பேபிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே நான் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது நினைக்கல என்னடா இவ்வளோ ஐட்டம் வாங்கி வச்சுருக்கா அப்படின்னு வந்துட்டு நினைக்கலாம். பட் வந்துட்டு நமக்கே தெரியாது இல்லையா, சில நேரம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் தான் பேபிஸ் வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூரி மாதிரி ஃப்ரூட்ஸ் பியூரி வேறு வெரைட்டியில் வந்து ஒரு 4 பேக் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போரஜ் மாதிரி இது பேபி போரஜ்னு இது வந்து பனானா ஓட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது ஒன்றுலேயும் ஒரு பேக் மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ரியல் ஃப்ரூட் பனானாவே வந்து எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்து பனானா, பால், அப்புறம் ஃப்ளைட்டில் கிடைக்கிற ஃபுட்டை வந்து கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பார் நியூட்ரி பார். இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. பாப்பா வேறு பேசிகிட்டே இருக்கா. இது வந்து ஒரு சாஃப்டான ஃப்ரூட் பார். இது பாப்பாவுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், சாப்பிட்ருக்கா. ஸோ சப்போஸ் அவளுக்கு பசி எடுக்கிற டைமில் எதுவும் இல்லைன்னா இது எதாவது கொடுத்துக்கலாம். இது வந்து பவிஷ்னாவுக்கு எனக்கு வாங்கினேன். இது வந்து ஓட்ஸ் பாரு. அடுத்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ன் பஃப் மாதிரி. அடுத்ததாக இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி இன்ஸ்டன்ட் மிக்ஸ். அதெல்லாம் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னாலே வந்து குக் ஆகிற மாதிரி இது ஐட்டம்ஸ்லாம். இதில் 2 பேக்கெட் வாங்கிக்கிட்டேன். அதான் வந்து பால் பவுடர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பால் வந்து வீட்டிலேருந்து எடுத்துக்க போகிறேன். வந்து எவ்வளோ நேரத்துக்கு அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்துட்டு தெரியல. நம்ம ட்ராவல் பண்ணும்போது சிங்கப்பூர் வழியாக தான் வந்து போக போகிறோம். அங்கேயும் வந்து பால் நம்மளுக்கு டைமுக்கு கிடைக்கலன்னா சப்போஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றதுக்காக வந்து பால் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன். பால் கிடைச்சது அப்படின்னா அதுவே வந்து கொடுத்துருவேன். இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. அப்புறமா வந்து அதுக்கு தேவையான பால் பாட்டில் 2 அப்ஷர் பண்ணி ஒரு 2 டப்பாவில் வந்து எடுத்துக்க போகிறேன். இவ்வளோ பெருசி வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப வெயிட் வந்துட்டு அதிகமாகிடும். அதனால் ஒரு 2 டப்பாவில் குட்டி டப்பாவில் எடுத்துகிட்டு இதை வந்து சூட் கேஸில் வந்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிற டைமில் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேபிஸ் வந்து அவ்வளோக்கா வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம கையில் எப்போ வந்து இல்லையோ அப்போ தான் வந்து ரொம்ப வந்து எதாவது வேணுங்கிற மாதிரி அடம் பிடிப்பாங்க. ஸோ நான் எப்பயுமே இது வந்து எல்லாமே பேக்டாக வந்து வச்சுக்குவேன். இது வந்து நாங்கள் இப்போ போகிறப்பவும் வேணும், அதே மாதிரி ரிட்டன் இந்தியா போயிட்டு ரிட்டன் வரும்போதும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 டைமுக்கும் ஆகிற மாதிரி வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டாடா, பாய்.